அமைதியான சுற்றுப்புறத்தில் டூடோன் மற்றும் ஸ்னோ என்ற இரண்டு பூனைகள் வெவ்வேறு தெருக்களில் வசித்து வந்தன. ஒரு வெயில் காலையில் அவர்கள் இருவரும் உலா சென்றபோது தற்செயலாக சந்தித்தனர். ஸ்னோ கொஞ்சம் கூச்சப்பட்டான். ஆனால் டூடோன் ஒரு நட்பு ரீதியான மியாவ் கொடுத்தாள். வணக்கம் என்று அவள் தனது வாலையாட்டி சொன்னாள். ஸ்னோ வெட்கத்துடன் பதிலளித்தான். அவள் கனிவாக இருந்ததில் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் சிறிது நேரம் பேசினார்கள். விரைவில் அவர்கள் இருவருக்கும் சாகசங்கள் பிடிக்கும் என்று கண்டுபிடித்தார்கள். டூடோன் ஒரு தைரியமான தலைவியாக அருகிலுள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ஒரு விளையாட்டுக்கு செல்லலாம் என்று பரிந்துரைத்தாள். ஸ்னோவின் கண்கள் விரிந்தன. ஒரு பொழுதுபோக்கு பூங்கா. அவர் எப்போதும் போக விரும்பினார். ஆனால் தனியாக செல்ல மிகவும் தயங்கினார். டூடோன் புன்னனைத்து தலைமைத்துவத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தி, கவலைப்பட வேண்டாம், நாம் ஒன்றாக போகலாம் என்று சொன்னாள். அவர்கள் பிரம்மாண்டமான சவாரிகள் மற்றும் மகிழ்ச்சியான ஒலிகளுடன் ஒரு அற்புதமான இடமான பூங்காவை அடைந்தனர். டூடோன் தைரியமாக இருப்பதால் ஸ்னோவை நேராக மிகப்பெரிய ரோலர் கோஸ்டருக்கு அழைத்துச் சென்றாள். ஸ்னோ பயந்தான். ஆனால் டூடோன் அவன் பாதத்தை அழுத்தினாள். உன்னால் முடியும் என்று அவள் ஊக்கப்படுத்தினாள். அவர்கள் ஒன்றாக மேலே சென்று கீழே வந்தனர். வழியெங்கும் சிரித்தார்கள். சவாரிக்குப் பிறகு ஸ்னோ தைரியமாக உணர்ந்தான். அவன் எல்லாவற்றையும் முயற்சி செய்ய விரும்பினான். அவர்கள் பஞ்சு போன்ற இளஞ்சிவப்பு பஞ்சு மிட்டாயை பகிர்ந்து கொண்டனர். அது அவர்களின் மூக்குகளில் இனிமையான அடையாளங்களை ஏற்படுத்தியது. அடுத்து அவர்கள் வளையம் வீசும் விளையாட்டை முயற்சித்தனர். ஸ்னோ தன்னால் முடிந்தவரை முயற்சித்தான். ஆனால் தவறவிட்டான். அருகிலிருந்த ஒரு முரட்டு பூனை ஏளனம் செய்தது. டூடோன் கருணை மற்றும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தி மெதுவாக, பரவாயில்லை ஸ்னோ, முயற்சிப்பதுதான் முக்கியம் என்று சொன்னாள். பின்னர் அவள் முரட்டு பூனையையும் முயற்சி செய்யும்படி மரியாதையுடன் கூறினாள். டூடோனின் தயாவால் ஆச்சரியப்பட்ட முரட்டு பூனை ஒரு சிறிய பரிசை வென்றது. அவர்கள் அனைவரும் உற்சாகப்பட்டனர். மேலும் முரட்டு பூனை அரிதாக ஒரு புன்னகையை வெளிப்படுத்தியது. சுவையான 3 ஸ்கூப் ஐஸ்கிரீமிற்கு பிறகு டூடோனும் ஸ்னோவும் சோர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் வீடு திரும்பினார்கள். அவர்கள் ஒரு அற்புதமான நாளை கழித்தனர். ஒரு புதிய நண்பரையும் உருவாக்கினர். தைரியம் புதிய விஷயங்களை முயற்சி செய்ய உதவுகிறது. தலைமையிட்டுவம் மற்றவர்களை ஊக்குவிக்கிறது. மேலும் கருணை முரட்டு இதயங்களை கூட சிரிக்க வைக்க முடியும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர்.